உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தவக்காலம் 6ஆம் ஞாயிறு, ஆண்டவருடைய பாடுகளின் குருத்தி ஞாயிறு, 29/3/2026. திருப்பலி முன்னுரை. இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது குருத்தோலை ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் நம் வாழ்வில் இயேசுவை வரவேற்று அவருடைய பாடுகள், இறப்பு மற்றும் உயிர்ப்பில் பங்கேற்கவும் தன்னையே தியாகம் பலியாக கையளிக்கும் இயேசுவின் அன்பை நினைவு கூர்ந்து நன்றி கூறவும் அழைக்கின்றது. 3 ஆண்டுகள் மக்கள் பணி செய்த இயேசு எருசலேம் நகர் வருகின்றார். இயேசுவால் நன்மை அடைந்த மக்கள் அவரை கழுதை குட்டியின் மேல் ஏற்றி பவனியாக எருசலேம் வீதிகளில் அழைத்து சென்று ஓசன்னா ஓசன்னா என்று மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். ஆண்டவரே, எங்களை விடுவித்தருளும் என்று கோஷமிட்ட மக்களே, சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கூச்சலிடுகின்றனர். திருத்தூதர்களில் ஒருவன் இயேசுவை காட்டிக் கொடுக்கின்றான். இயேசுவின் வேதனைகள், அவமானங்கள், பாடுகளை நினைவு கூறும் வலியின் புனித பயணமே குருத்து ஞாயிறு. இயேசுவின் சிலுவை பாரத்தை சுமந்த சீமோன் போன்று, துன்புறும் இயேசுவின் முகம் துடைத்த வெரோனிகா போன்று காக்கும் கரங்களாய் அனைவருக்கும் உதவுவோம். இறையாசீர் பெறுவோம். முதல் வாசகம். எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 50, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 முடிய. முதல் வாசக முன்னுரை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தை கடவுளின் விருப்பப்படி துன்பங்களை தாங்கி சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார். அவர் இறைமகனாயிருந்தும் அடிப்போருக்கும் முதுகையும் தாடியையும் பிடுங்குவோருக்கும் நிந்தனை செய்வோருக்கும் காரிய மூழ்வோருக்கும் தன் முகத்தை மறைக்காது துன்பத்தை ஏற்றார். ஆண்டவர் எனக்கு துணை நிற்கின்றார் என்று கூறிய இயேசு துன்பங்கள் வழியாகவே வெற்றி பெற்றார். நாமும் துன்பங்களின் வழியாக நம் வாழ்வை நெறிப்படுத்த வேண்டும் என்று கூறும் எசாயா நூலின் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 6 முதல் 11 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. இயேசு கிறிஸ்து தந்தை கடவுளுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி சிலுவை சாவை ஏற்றார். எனவே கடவுள் அவரை விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் மண்டியிட மிகவே உயர்த்தினார். இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என நாம் அனைவரும் புகழ்கின்றோம். மனத்தாழ்மையோடு மக்கள் நலன் காக்கும் நன்மக்களாய் வாழ வேண்டும் என்று கூறும் பிலிப்பியர் திருமுகத்தின் வாசகத்தை கேட்போம். நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள். சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். நற்செய்தி வாசகம். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 26, இறை வார்த்தைகள் 14 முதல், மேலும் அதிகாரம் 27, இறை வார்த்தைகள் 66 முடிய. விசுவாசிகள் மன்றாட்டு. மன்னக மக்களின் மீட்பு திட்டத்திற்கு தம் மகன் இயேசுவையே கையளித்த அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். அவர்கள் இறையாட்சி பணியில் தங்கள் புனித வாழ்வாலும் நல் வழிகாட்டுதலாலும் நல் ஆயனாய் விளங்கிட வேண்டுமென்றும் இறையழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகம் அனைத்தையும் பாதுகாத்து வழிநடத்துபவரை அன்பு இறைவா, எம் நாட்டிலும் உலக நாடுகளிலும் வாழும் மக்கள் அனைவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். வன்முறைகள், போர்கள், இயற்கை சீற்றங்கள், தொற்று நோய்கள் நீங்கி
மக்கள் நலமாய் வாழவும் ஒவ்வொருவரும் மற்றவரால் அன்பு செய்யப்படவும் அனைவருக்கும் நல்ல பாதுகாப்பும் கிடைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணையின் தெய்வமே, அன்பு இறைவா, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும். நாங்கள் ஆணவம், கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவு, சுயநலம் ஆகிய தீய பண்புகளிலே களைந்து அன்பை அடித்தளமாக கொண்டு வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளிக்கும் வள்ளலே, அன்பு இறைவா, எங்கள் குடும்பங்களில் உள்ள குடும்ப தலைவர்கள் இளைஞர்களை உமது ஆசிரால் நிரப்பியருளும். அவர்கள் குடும்ப நலனில் அக்கறை கொண்டு சோர்வின்றி உழைக்கவும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமலும் நல்ல வேலை வாய்ப்பும் நல்ல உடல் நலமும் தந்து வழி நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் நாயகனே, அன்பு இறைவா, எங்களுக்கு ஏற்படும் துன்பத் துயரங்கள், பொருளாதார நெருக்கடிகள், நோய்கள் எங்களை வாட்டினாலும் நாங்கள் அதில் சோர்ந்து போகாமல் உம்மில் நம்பிக்கை கொண்டு மகிழ்வான நல்வாழ்வை பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.